டெல்லியில வந்து என்னென்னமோ நடந்துருச்சு கைஸ். அதுக்கப்புறம் என்னமோ அவங்க சொத்தி எழுதி தர மாதிரி இந்தா புடின்ட்டு அந்த மாதிரி எடுத்துட்டு போறாங்க கைஸ். லடுக்காவா லடுக்கியான்னு கேட்குறாரு என்னை பார்த்து. கைஸ் குளிச்சு முடிச்சுட்டு நல்லா ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வந்து கப் நூடுல்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் கைஸ். நீங்கள் இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸில் வந்து கப் நூடுல்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஸோ போயிட்டு கரம் பானி போய் வாங்கிட்டு வந்தேன் கைஸ். கரம் பானினா ஹாட் வாட்டர். ஸோ அது வாங்கிட்டு வந்தாச்சு. இதை வேறு கைஸ் கப் நூடுல்ஸும் ஓப்பன் பண்ணியாச்சு. என்னன்னா சிக்கன் கப் நூடுல்ஸ் கைஸ். ஸோ இது வந்து பண்ணலாம் வாங்க கைஸ். எனக்கு பண்ண தெரியலையா, அதனால் அண்ணாவுக்கு கொடுத்துட்டேன் கைஸ். அப்படியே அதில் ஊற்றி அப்படியே ஒரு 2 மினிட்ஸ் அதில் வந்து வேக விடணும் கைஸ். ஸோ அதை அப்படியே வேக விட்டு இதுதான் கைஸ் இன்னைக்கு நம்மளோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ இதை அப்படியே வாங்கிட்டு வந்துட்டோம். ஒரு பேக் வந்து 50 ருபீஸ் கைஸ். அதே மாதிரி 3 பேக் வாங்கியிருக்கோம். இது ஒன்று அது ஒன்று. அப்புறம் வந்து வெஜ்ஜில் ஒன்று வாங்கியிருக்கோம். இது வந்து வெஜ்ஜில் ஒன்று சிக்கனில் ஒன்று தான் வாங்கினோம். இன்னொன்று ஒரு சிக்கன் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், சரி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு நினச்சோம். ஆனால் வந்து அன்றைக்கி ட்ரை பண்ணல நாங்கள், ஏன்னா அன்றைக்கி வெஜ்ஜு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை. அதனால் வந்து அன்றைக்கி ட்ரை பண்ணல. ஸோ அதனால் 3 தூக்கிட்டு வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றுறோம் அண்ணன். அது மிதக்கிற வரைக்கும் தண்ணி ஊற்றணுமா? இந்த டெல்லியில் வந்தோடனே ஒரு செம ஆச்சரியமான விஷயம் கைஸ். இருங்க, டெல்லியில் வந்து செம ஆச்சரியமாயிடுச்சு கைஸ். வாயில் வந்து இறங்கினோடனே உடனே செமையாக புகை வந்தது கைஸ். அது வேற லெவலில் இருந்தது கைஸ். ஜில்லுன்னு இருக்கும்னு நினச்சோம், ஆனால் வந்து புகை வர வரைக்கும் இவ்வளோ ஜில்லுன்னு இருக்கும்னு வந்து எதிர்பார்க்கல. ஸோ எல்லாம் குளிச்சு முடிச்சு வந்தாச்சு. இப்போ வந்து நம்ம வேறு ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம். ஸோ இது சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம கிளம்பலாம். ஸோ அது ரெடி ஆனே நாங்கள் கண்டிக்க மாட்டோம் கைஸ். கப் நூடுல்ஸ் நம்ம செஞ்சுட்டாச்சு கைஸ். ஸோ ஆயிடுச்சு அது. ஸோ அது சாப்பிட ஆரம்பிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன் நான். ஸோ எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே கேமரா வைக்கிறேன், கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வேறு கைஸ் கப் நூடுல்ஸ் நம்ம எடுத்து செஞ்சாச்சு. நிறையா இந்த கப் நூடுல்ஸ் வந்து நிறைய தண்ணி ஊற்றுறதுனால அந்த தண்ணியில் அந்த நூடுல்ஸ் டேஸ்ட் இருக்கும் கைஸ். அதெல்லாம் வந்து தண்ணியில் இறங்கிடுச்சு. வெறும் இந்த நூடுல்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்குது. அதனால் வந்து இன்னொரு கப் நூடுல்ஸில் வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கோம். ஸோ அதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். நான் ஸ்பூன் இல்லாததுனால இங்கே பாருங்க கைஸ், அந்த கேக்கில் ஒரு கத்தி இருந்ததில்ல, அந்த கத்தியை வச்சு சாப்பிட்டுட்ருக்கோம் கைஸ். ஸோ கைஸ் இந்த ஹோட்டலில் தான் கைஸ் இருந்தோம் பாருங்க. ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கரோல் பாக் ஷாப்பிங் மார்க்கெட். ஸோ கைஸ் இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோம்னா கரோல் பாக் ஷாப்பிங் மார்க்கெட் தான் கைஸ் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ சில பொருட்கள் வாங்க வேண்டியது நான் சொன்னல கைஸ். அந்த இடத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோன்ட்டு. ஸோ அதுக்காக தான் கைஸ் ஷாப்பிங் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். ஸோ இங்கே வந்து இந்த மார்க்கெட் தான் கைஸ், கரோல் பாக் மார்க்கெட். ஸோ இங்கேருந்து வந்து மெட்ரோ ஸ்டேஷன் வந்து பக்கத்தில் இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ வந்து மெட்ரோவில் ஏறி தான் அந்த மார்க்கெட் போக போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கு தான் கைஸ் லொக்கேஷன் போட்டு இப்போ பார்த்துட்ருக்கோம். மெட்ரோ எங்கே இருக்குது அங்கேருந்து ஏறி மெட்ரோவில் ஏறி போகிறதுக்காக தான் கைஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த க்ளவுஸ் போட்டு ஃபோன் ஆனே பண்ண முடியல கைஸ். கேமரா ஆன் பண்ண முடியல, எதுவும் பண்ண முடியல. இப்போ வச்சு பேசியிருக்கதே ஒரு மாதிரியாக தான் வச்சு பேசிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஆடியோ வந்து கரெக்டாக கேட்குதானே தெரியல. இந்த வாயில் புகை வர்றதுக்கு செம்மையாக இருக்குது. சரி, ரொம்ப ஜாலியாக இருக்குது. ஒவ்வொரு வார்த்தையும் பேசும்போதும் வாயில் புகை வந்துட்டே இருக்கா, அதனால் நல்லா இருக்குது. அதுவும் இல்லாமல் எனக்கு இதை வச்சு இந்த இது இருக்குல்ல, இதனால வந்து நிறைய பேர் என்ன பொண்ணுன்னு நினைக்கிறாங்க. அதுதான் ஒரு இதாக இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன அவன் நினச்சிட்டு போட்டேன். நம்ம பாட்டு நம்ம ஜாலியாக நம்ம பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ இங்கே வந்து மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்துட்ருக்காங்க கைஸ். இங்கே பாருங்க மெட்ரோ, இங்கேருந்து மெட்ரோ ஸ்டேஷன் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அப்படியே பார்த்துட்டு எந்த ஹிந்தி தெரியல, ஒன்றும் தெரியல. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏற்கனவே வந்து இவ்வளோ பேர் ஏமாத்துறாங்க. இதுக்கப்புறம் அங்கே போய் இன்னும் எவ்வளோ பேர் ஏமாற்ற போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு அங்கே வந்து நிறைய பேர் ஏமாற்றவங்க சொல்கிறாங்க. இது கேஸ் அந்த நான் சொன்னல கேஸ் அந்த நேஷனல் ஃப்ளாக் வந்து குத்துனாங்கன்ட்டு. ஸோ இங்கே பாருங்க கேஸ், இதுதான் கேஸ் அந்த நேஷனல் ஃப்ளாகு. ஸோ அவங்க வந்து குத்துனாங்க. அந்த கிளிப் நான் எடுத்திருக்கேன், நான் அதை ஆட் பண்ணுறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ பார்த்தாச்சு. ஸோ இப்போ லொக்கேஷன் போட்டு மெட்ரோ ஸ்டேஷன் நம்ம நடந்து போயிட்டுருக்கேன் கேஸ். ஒரு வழியில் ஏதாவது நடக்கும்போது நான் அதை கண்டிக்க மாட்டேன் நான். கைஸ் இங்கே பாருங்க கைஸ், இதுதான் அந்த டுக் ஆட்டோ. இதில் நம்ம ஏறி போகலாம். ஆனால் இப்போ நாங்கள் போகல, எல்லாம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் இருக்கிறதுனால நம்ம அப்படியே வாக் பண்ணியே போயிடுறோம். ஸோ இங்கேயும் இருக்குது பாருங்க டுக் வண்டி. ஸோ அப்படியே வாக் பண்ணி போயிட்டுருக்கோம். வீடியோ வந்து ஆன் பண்ண முடியலன்னு ஒரு கையில் வந்து க்ளவுஸ் எடுத்துகிட்டு இன்னொரு கையில் வந்து க்ளவுஸ் போட்டிருக்கேன். க்ளவுஸ் போட்டிருக்க கையில் கூட அவ்வளோ ஜில்லு செம பயங்கரமாக இறங்குது கேஸ். ஸோ டுக் வண்டி நிறையா வருது. இங்கே பார்த்துக்கோங்களா, இங்கே வருங்க கேஸ், இங்கே ஒரு இது. ஸோ இதுலேயே வந்து ரிக்ஷாவா. ஸோ அதில் வந்து ஆட்டோ ஏற்றிக்கிட்டு ஆளை அதில் வந்து உட்கார வச்சுக்கிட்டு மிதிச்சுக்கிட்டு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ அங்கே ஒருத்தர் போகிறாரு பாருங்க அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் கூட்டிகிட்டு போகிறாரா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ 2 விதமாகவும் இருக்குது, ஆட்டோவும் இருக்குது, டாக்ஸியும் இருக்குது. ஒரு இடத்துல நின்னா
நம்ம ஒரு இடத்துல நம்ம ஃபோன் பார்க்கலான்ட்டு நின்னோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 2-3 பேர் வந்துடுறாங்க, டாக்ஸியா ஆட்டோவா அப்படின்னு வந்துடுறாங்க. ஸோ அது வேற ஒரு மாதிரி பயமாக இருக்குது, ஏதாவது வந்து இழுத்துட்டு போயிடுவாங்கன்ட்டு. ஸோ இதனால நம்ம அப்படியே பார்த்து நம்ம பத்திரமா அப்படியே போயிடலாம். ஸோ அப்படியே மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து போயிட்டுருக்கோம் கைஸ். வாயில் ஊது, வாயில் புகையாக வந்துட்டு இருக்கு கைஸ், ஜாலியாக இருக்குது கைஸ். நான் மெட்ரோ ஸ்டேஷன் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். நான் கைஸ் செம்ம ஜில்லுன்னு இருக்குது கைஸ், ரொம்ப ஜாலியாக இருக்குது. சென்னையில் வந்து வெயிலில் இருந்துட்டு இப்போ வந்து இது ஜில்லு வந்துட்டு செம்மையாக இருக்குது, நல்லா இருக்குது கைஸ் இது. ஸோ நம்ம அந்த பக்கம் போயிடலாவா? இங்கே பாருங்க கைஸ், அவங்க இந்த பாருங்க டுப்டுக் வண்டியில் போகிறாங்க. இந்த இடத்துலலாம் இங்கெல்லாம் கவர் பண்ணிட்டோம். இந்த இடத்துல வந்து பயங்கரமாக ஜில்லுன்னு இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து பல்லு நடுங்க ஆரம்பிக்குது கைஸ். ஸோ நல்லா இருக்கு கைஸ், ஆனால் ஜில்லு. கைஸ் இங்கே பாருங்க கைஸ், நாய்க்குட்டி கூட ஸ்வெட்டர் போட்டிருக்கு கைஸ். இங்கே பாருங்க கைஸ், இந்த நாய்க்குட்டி கூட ஸ்வெட்டர் போட்டிருக்கு. கைஸ் மெட்ரோ ஸ்டேஷனுக்குள்ள வந்துடுங்க. ஸோ இங்கேருந்து நம்ம மெட்ரோ ஏறி நம்ம அந்த மார்க்கெட்டை போகிறோம். ஸோ இங்கே வந்து எப்படி டிக்கெட்டு என்ன வாங்கணும் என்ன எதுவும் தெரியல கைஸ். ஸோ அதெல்லாம் பார்த்து நம்ம சொல்கிறோம். நான் ஒரு சேனலில் நான் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன். அது வந்து நம்மளே வந்து ஒரு டிக்கெட்டு வாங்கி நம்மளே தான் போகிற மாதிரி இருந்தது. ஸோ அது என்ன எதுவும் தெரியல. ஸோ நாங்கள் பார்த்து நான் சொல்கிறேன். நான் இங்கே வரேன் கைஸ், எவ்வளோ கூட்டம். ஸோ கைஸ் டிக்கெட்டு புக் இது நிறைய கூட்டம் இருந்ததுனால போய் ட்ரெயினில் நின்று நாங்கள் வாங்கலை. ஸோ ஆன்லைனில் பேடிஎம் இருந்ததா, ஸோ அதை பேடிஎம்மில் போய்ட்டு ஸ்கேன் பண்ணி நம்ம வந்து ட்ரெயின் டிக்கெட் வந்து வாங்கிட்டோம் கைஸ். ஸோ வந்து பயமாக இருந்தது, எப்படி ஸ்கேன் என்ன பண்ணுறது என்ன ஏது முடிச்சுட்டு என்ன இடம் வேறு தெரியல. அதுக்கப்புறம் அங்கே போர்டு போட்டு பார்த்து கண்டுபிடிச்சி போயிட்டோம் கைஸ். யாருக்கு ட்ரெயின் போகுது, ட்ரெயின் போகுது, மெட்ரோ ட்ரெயின் வேறு மாதிரி இருக்குது கைஸ். நம்ம இந்த டெல்லி மெட்ரோ ட்ரெயின், நம்ம ஊர் மெட்ரோ ட்ரெயின் வேறு மாதிரி, இந்த மெட்ரோ ட்ரெயின் வந்து வேறு மாதிரி இருக்குது கைஸ். அப்படியே பேடிஎம்ல புக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நிற்கிறோம். இந்த பக்கம் வந்து உமனா. ஸோ ட்ரெயின் வந்து உள்ளே நான் உங்களுக்கு காட்ட முடிஞ்சா நான் காட்டுறேன் கைஸ். இல்லை நிறைய கூட்டம் இருந்ததுன்னா வீடியோ எடுக்க முடியாதுல்ல. ஸோ அதனால் நாங்கள் ஏறிட்டு நான் கண்டினியூ பண்ணுறேன். மூச்சு வாங்குது கைஸ், இந்த படிக்கிட்டு ஏறி வந்தது. ஸோ நாங்கள் போயிட்டு நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன் கைஸ். வந்துருச்சு அதுக்குள்ளே ட்ரெயின். ஸோ கைஸ் அதுக்குள்ளே ட்ரெயின் வந்துருச்சு கைஸ். இது வேறு கைஸ், இந்த ஊர் மெட்ரோ ட்ரெயின் அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்களேன், சோப்பு டப்பா மாதிரி. ஸோ கைஸ் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இறங்கி வந்துட்டோம் கைஸ். கீழே நம்ம ஸ்டேஷன் வந்துருச்சு. ஸோ நம்ம ஸ்டேஷன் வந்துச்சு, அதனால் கீழே இறங்கி வந்துட்டோம். நம்ம ஊர் மெட்ரோவோட இந்த மெட்ரோ வந்து ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். டெல்லி மெட்ரோ வந்து நம்ம சென்னை மெட்ரோ வந்து கொஞ்சம் குட்டியாக இருக்கும். இந்த மெட்ரோ வந்து ரொம்ப கொஞ்சம் பெருசாக இருக்குது கைஸ், இந்த ஊர் மெட்ரோ. ஸோ வந்தாச்சு. ஸோ இந்த பக்கம் தான் எங்கே இருக்குது அந்த கரோல் மார்க்கெட் எங்கேன்னு தெரியல. ஸோ தேடி கண்டுபிடிச்சி அங்கே போய் தேவையான பொருட்கள்லாம் வாங்கணும் கைஸ். ஸோ போய் வாங்கலாம் நம்ம எல்லோரும் சேர்ந்து. இப்போ பேட்ரி இந்த மாதிரி அப்படின்னு சொன்னார். ஸோ இங்கே கூட்டிகிட்டு போகிறாரு கீழே. ஸோ பார்க்கலாம்.